வாப்ல ஏம்பல எங்க எம்புட்டு மெதுவா நடக்க ஆவட்டா எம்புட்டு தூரம் போகணும். சீக்கிரம் வாப்ல வேகமா போனா தானே ராத்திரிக்குள்ள பட்டணம் போய் சேர முடியும். என்னமோயா உன்னை கட்டிக்கிட்ட நாள்லேருந்து ஒரு நாள் ஒரு பொழுது இந்த மலைக்காட்டை விட்டு வேற எங்கனையும் போனது கிடையாது. இப்போ இப்படி இழுத்து அடிச்சுட்டு போறத நினைச்சா மனசுக்கு சங்கடமா தான் இருக்கு. அங்காயி எல்லாம் உனக்காதானே புள்ள. எவ்வளோ அன்னைக்கு அடிவாரத்தில் இருக்கிற நாயக்கர்பேட்டை போனப்ப அங்க ஒரு பிளஸர் காரை பார்த்துட்டு என்ன கேட்ட, ஏயா இது போல நாமளும் கார்ல போவோமான்னு கேட்டில்ல? அதுக்காக கொஞ்சாதி நீ ஆசைப்பட்டு கேட்ட, அதை கூட செய்யலன்னா அப்புறம் நான் என்ன புரிச்சேன்? ஒரு கார் வாங்கி அதுல உன்னை உட்கார வச்சு வரல என் பேர் இருச்ச நல்லா தெரிஞ்சுக்கணும். ஐயா கார் வாங்கணும்னா அதுக்கு நிறைய காசு வேணும்ல. நாம ஆலய குடிமக்கா கையால காசு தொடாத வம்சம்ல. அதுக்கு தானே பிள்ளை இந்த காட்டை விட்டே போறோம். பட்டணத்துல பொழைக்க 1000 வழி இருக்கு. கார் வாங்குற அளவுக்கு அம்புட்டு காசு சம்பாதிச்சிருவியோ? உடம்புல தெம்பு இருக்குல்ல, உழைச்சா சம்பாதிச்சுக்கிடலாம். உனக்கு பட்டு சேலையில இருந்து தங்க ஒட்டியான வரைக்கும் செஞ்சு போடுவேன்ல, அப்ப நீ நான் தெரிஞ்சுக்கிடுவேன். ஏயா நாம கேட்டதெல்லாம் இந்த காடே தரும் நம்ம கூட்டத்துல சொல்லுவாங்க. அதுக்கு கற்பக மரம் வேற இருக்கு, இதெல்லாம் விட்டு போட்டு அந்த மரத்தை பத்தி மட்டும் பேசாத, அப்புறம் எனக்கு கோயம் தான் வரும். முள்ளு குத்திடுச்சியா? முள்ளு இல்ல பிள்ளை, வேறு. யோ 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 ஏன் அதை பிடுங்குற? அப்புறம் உனக்கு கால் அடிபட போதியா? பட்டா பட்டம் பிள்ளை, என் பொண்டாட்டி காலை குத்துற அந்த வேறு புடுனா என்ன இல்ல இந்த மரத்தைய வெட்டாதான் என்ன? ஏன் இப்படிலாம் பேசுற? அப்புறம் உசுருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது. என்ன ஆலய கூடிய நம்பிக்கை சொல்றியா? அதெல்லாம் நம்பாத பிள்ளை. எங்க உன் காலை காட்டு. பாத்தியா ரத்தம்? விடியா யாராவது பாத்திர போறாங்க. பாக்கட்டுமே, எனக்கு என்ன? என் புஞ்சாதி காலு நான் பிடிக்கிறேன். என் புஞ்சாதிய நான் தூக்கிட்டே போவேன். வேணாயா நடப்புல நேரம் ஆச்சு. வா நீலி வா வா. ஏய் நில்லுப்ல, உன்னை யாரு போல வர சொன்னது? நான் தான் மச்சான். நாம பட்டணத்துக்கு போறதுன்னு முடிவானதும் அவளையும் வர சொல்லிட்டேன். ஒட்டியே பிறந்தவ, ஒரு நாள் கூட என்ன பிரிஞ்சு இருந்ததுல. அதான் இல்ல அங்க நில்லு. இங்க இருந்த வரைக்கும் தான் கூடவே இருந்து கழுத்து அறுத்தா. கொஞ்ச நாள் புறத்துல பட்டணம் போயாச்சு நிம்மதியா இருக்கலாம்னா நீ என்னமோ அவளை தாங்குற. ஏன் மச்சான் எல்லா விஷயத்துலயும் என் பேச்சை கேட்குற நீ அவ விஷயத்துல மட்டும் ஏன் மச்சான் வெட்டியே பேசுற? நாங்க ஆயப்ப இல்லாதவங்க, அவளுக்கு நான் தான், எனக்கு அவதான். இந்த பாரு பிள்ளை, நான் சொல்றதை கேளு. இவ வேணாம். இந்த பிள்ளை நீ போ போங்கிறேன். இல்ல அங்க நீ வாழ. வாய வச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது. நாம பட்டணம் போற வச்சது அவகிட்டே சொன்ன. ஏன் மச்சான் அவளையும் கூட்டிட்டு போனாதான் என்ன? பட்டணத்துல ஒரு ஆள் பழைக்கிறத கஷ்டம், இது அவளையும் கூட்டிட்டு போனா அப்படிதான் பெருசா வாப்பல. ஏய்யா உழைக்கிறதே கஷ்டங்கிற பிறகு எப்படியா காரு பங்களாலாம் வாங்க போற? அதுக்குத்தான் பழக்கடை கிட்டா போய் கைய காலை புடிச்சு ஒரு வேலை வாங்கிக்கிறதுல. அது புரியா பேசாத நட. ஆமா, இந்த மலைக்காட்டுல பொழைக்க முடியாதவங்க வேற எங்கேயும் போய் பொழைக்க முடியாது. ஏங்கா இந்த ஆலயக்குடி காட்டுல என்ன குறைய கண்டுட்ட? சீரிக்க முண்ட, நானே கஷ்டப்பட்டு மனசு மாத்தி இவ்வளவு இழுத்துக்கிட்டு வந்திருக்கேன். இது கெடுக்க பாக்குறியா? போல அக்கா, இந்த மனுஷனை நம்பி போகாத, நட்டாத்துல விட்டுட்டு போயிரும். அதோட பட்டணம் ரொம்ப பெருசுக்கா, அங்க போய் தொலைஞ்சு போயிடாத, இந்த காட்டிலே இருந்திருக்கா. இல்ல அங்காய் இம்புட்டு பேசிட்டாலே அப்படி இந்த காட்டுக்குள்ள என்ன இருக்குப்ல?
காட்டிக்கிட நூலு சேலையும் தேனும் தினமா வந்த. ஏன் கசக்குதோ? காட்டுக்குள்ள இல்லாத காரு மங்களாவும் பட்டணத்துல தான் இருக்குல்ல. நீ வாழ அக்கா, அந்த ஆசை நம்ம ஆலயக்கூடிய ஆளுகளுக்கு ஆகாதுல்ல. காரு பங்களா இதெல்லாம் நம்ம நிம்மதியை தான் கெடுத்து போடும். அதோட பட்டணம் யாரையும் உருப்பிட விட்டதில்ல. இந்த மனுஷனுக்கு தான் புத்தி கெட்டு போச்சுன்னா உனக்குமா? ஆருக்கு புத்தி கெட்டு போச்சு? இன்னொரு வார்த்தை பேசுனியோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிரும். சும்மா கத்தாதையா அக்கா. மாமன் தனியா போய்கிட்டோம், நீ வா. இல்ல இல்ல இல்ல, நான் பட்டணம் போறது அவளுக்காக அவளை இழுத்துட்டு போறேன். விடுறாள, விடு விடு. ஏய் விடுறியாம்ல? ஏய் 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 இல்ல அக்கா. என்னாச்சு பிள்ளை? ஐயோ நான் வேணுங்க அடிக்கலாம் காய். அக்கா அக்கா. ஏய் எல்லாம் உன்னாலதான் வந்தது. ஒண்ணா அக்கா. ஏய் ஏய் நீலி, கொல்லாம விட மாட்டேன். ஏய் 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 நில்றி. நீலி நீலி எங்கிட்டு வாடுறா? நில்லு. ஏய் 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 சிரிக்க முண்டா, நில்றி. எங்கிட்டு போன? ஓடுறா. ஏய் நீலி எங்கிட்டு போன? ஏய் உன்னால தானே நீ பொஞ்சாதி நான் அடிச்சு போட்டேன். நில்றி. ஆடி உன்னை கொண்டு போட்டுறேன். நீ வாழ, உன்னை கொண்டு போட்டு விடுறேன். இல்ல நீலே, நீ எங்கிட்டு போனாலும் சரி உன்னை வெட்டாம விட மாட்டேன். உன்னை வெட்டி விட்டு தாண்டி गाई गाई ले ஐயோ தானுமாலையா தானு நான் இங்க என்ன பண்ணிவிட்டேன் இந்த காட்டை விட்டு போகணும்னு நினைச்சது தப்புதே 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 நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே இந்த காட்டை விட்டு போகணும்னு சொன்னேன். வேண்டாம் பிள்ளை வேண்டாம், இங்கே இருந்துருவோம். இங்கே இருந்துருவோம். நீ எதிரி பிள்ளை, நீ எதிரி பிள்ளை, நீ எதிரி. நான் என்ன பண்றேன்? என் கையாலே அடிச்சு கொண்டுட்டேன், என் கையாலே அடிச்சு கொண்டு போட்டேன், என் கையாலே அடிச்சு கொண்டு போட்டேன். என்னைக்கு நான் அடிச்சு விட்டேன் கையை நீட்டி அடிச்சிருக்கிறேன்? என்னைக்கு நான் உன்னை கையை நீட்டி அடிச்சிருக்கிறேன்? சொல்லு பிள்ளை. இப்படி பண்ணிவிட்டே பாவி பிள்ளை, இப்படி பண்ணிவிட்டே. உன்னைய விட்டா எனக்கு வேற 6 பிள்ளை இருக்காங்க. உன்னைய விட்டா எனக்கு வேற 6 பிள்ளை இருக்காங்க. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? ஐயா சாமி நில்லுங்க, சாமி நில்லுங்க. சாமி என்ன இருசா, என்ன விஷயம்? ஏன் ஓடி வர? சாமி தப்பு பண்ணிட்டேன் சாமி. என் பொஞ்சாதிய நானே என் கையால கொண்டு போட்டேன் சாமி.
என்னப்பா சொல்ற? ஆமா சாமி, வாங்க. பாருங்க சாமி. சாமி, பஞ்சாயத்து உச்சர எப்படியாச்சும் நீங்க தான் திருப்பி கொடுக்கணும் சாமி. ஐயையோ, என்ன இருசா இது? இப்படி எங்களை இக்கட்ல மாட்டி விட்டுட்டியே. போன உசுரை யாராலப்பா மீட்டு கொடுக்க முடியும்? சாமி, அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி. நீங்களாம் வானத்து மனுஷங்க, உங்களால முடியாது ஒண்ணும் இல்ல சாமி. இல்ல இருசா, எங்களாலையும் சாவை ஜெயிக்க முடியாது. சாமி, அந்த குழந்தை உசுரை திருப்பி கொடுத்தீங்கல்ல, அது போல என் அங்காய் உசுரையும் திருப்பி கொடுத்துருங்க சாமி. அது நாங்களா கொடுத்தோம்? அது அந்த கற்பக மரம் எல்லாம் கொடுத்தது. நீங்களே அந்த மரத்துக்கிட்ட பேசி கொஞ்சம் அது உயிரை திருப்பி கொடுத்துருங்க சாமி. அது எங்கேன்னுப்பா இப்ப போய் தேடுறது? அது என்னப்பா, ஒரே இடத்துல நிக்கிற மரமா அது? அது வேற, இப்ப எங்களுக்கு தட்டுப்படுறதே இல்லையே. சாமி, அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி. நான் உங்களை தெய்வமா நம்புறேன் சாமி. தெய்வமா நம்புறேன். தாண்டுமாலைய மறந்துட்டியா? இல்ல சாமி, மறக்கல சாமி. அப்போ தானுமாலையான மனசார வேண்டிக்க எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆட்ட சாமி. தானுமாலையா, நான் செஞ்சதெல்லாம் தப்புப்பா. தப்பு தப்பு தப்பு. இந்த காட்டை விட்டு போகணும்னு நினைச்சே தப்புதான்ப்பா. இனி இந்த உசுறு இருக்கிற வரைக்கும் இந்த காட்டை விட்டு போக மாட்டேன். எங்க உசுரை திருப்பி கொடுத்துட்டேன்னா வர பௌர்ணமி இன்னைக்கு. நிறுத்து நிறுத்து, உன் பிரார்த்தனை பழிச்சிருச்சு. சாமி, அங்க பார், அங்க பார், கற்பக மரம் போய்கிட்டே இருக்கு பாரு, போய்கிட்டே இருக்கு பாரு, போய்கிட்டே இருக்கு பாரு. போ, அதுகிட்ட போய் பொண்டாட்டி உசுரை கேட்டு வாங்கிக்க. போ போ போ. வாவ், சூப்பர் பிரியாலி. என்ன அழகா இருக்குல்ல? ஐயோ வா. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு சிவா? கரெக்டா தான் போயிட்டு இருக்கியா? தானுமாலையக்குடி டிவிஷன் இந்த பக்கம் தான் இருக்கு. அப்போ நீ டிஎஃப்ஓவா இருந்த இந்த 10 வருஷத்துல இந்த பக்கம் வந்ததே இல்லையா? என்ன டிபார்ட்மெண்ட் உங்களோடது? இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பண்றவங்க எல்லாரும் எல்லா காட்டையும் விசிட் பண்ணணும்னு ஒரு ரூல் போட சொல்லணும். நீ கூட தான் வைல்ட் லைஃப் ஃபிலிம் மேக்கர். எல்லா மிருகங்களையும் ஷூட் பண்ணிருக்கியா? பென்குயினை ஷூட் பண்ணிருக்கியா? அதுக்கு நான் அண்டார்டிகா தான் போகணும். அது மாதிரி தான் இதுவும். நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன்றதுக்காக உலகத்தில் இருக்கிற எல்லா காட்டையும் தெரிஞ்சு வச்சிருக்கணுமா என்ன? சிவா, நீ சினிமாவுக்கு டைலாக் எழுத போகலாம். சிச்சுவேஷனை சொல்லி என்ன அருமையா விளக்கம் தர. அடாடாடாடா நட்டி, ஏதோ டீ கடை வர மாதிரி தெரியுது. அங்க இறங்கி தானுமாலை குடின்னு எவ்வளவு தூரம் விசாரி.
எக்ஸ்கியூஸ் மீ, தானுமலைக்குடின்னு எவ்வளோ தூரம் இருக்கு? இதே வழியில் இன்னும் 10 கிலோமீட்டர் போகணும். 10 கிலோமீட்டரா? ஆமாம், இந்த பாலம் மாதிரி அங்கே ஒரு மொட்டை பாலம் வரும். அது தாண்டினா அம்பட்டும் தானமலைக்குடி தான். கூட யாராவது வந்து வழி காட்டுவாங்களா? அந்த காட்டுக்குள்ளையா? ஐயா, இவங்க நாகப்பட்டிலேருந்து இங்கே நான் அடிவார அருவியில் குளிக்க வந்தவங்க. மேலே மலைக்காட்டுக்குள்ளலாம் வரமாட்டாங்க. இல்லை, இது புது டிஎஃப்ஓ வந்திருக்காரு. ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் போகணும், வழி தெரியாது. யாராவது கூட வந்தீங்கன்னா இதே ஜீப்பில் இங்கே கொண்டு வந்து விட்டுடுறோம். இவங்களாம் ஏன் இப்படி ஓடுறாங்க? ஐயா, 1 கோடி ரூபா கொடுக்கன்னு சொன்னாலும் இவங்க யாரும் அந்த காட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. ஏன்? அது அப்படித்தான். அது விவகாரமான காடு. விவகாரமா? அப்படி என்ன பிரச்சனை இந்த காட்டுக்குள்ள? அது வந்துங்க ஐயா. சிவா, இதான் மர்ம தேசம். விளையாடாத நட்டி. ஐயா, உங்கள் நல்ல நேரம். ஆலைக்குடி ஆட்களே வராங்க. அவளை யாராவது கூட்டிகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வழி காட்டுவாங்க. வணக்கம் மூப்பரே. ஆறு பாண்டிகண்ணா, இன்னலே வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நீங்கள் கொடுக்குற தேன் குறுமிளகு இதெல்லாம் வச்சு ஏதோ வியாபாரம் போயிட்டு இருக்கு. என்னங்க, நாங்கள் என்ன இன்னாமாவா கொடுக்கோம்? இந்த வேட்டி புடவை துண்டு எல்லாம் வாங்கிட்டு தானே கொடுக்கோம். மூப்பரே, புது ஃபாரஸ்ட் ஐயா வந்திருக்காங்க. அப்படியா? வணக்கம்யா. வணக்கம். வணக்கம். எனக்கு இந்த ஆலைக்குடி ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போகணும். யாராவது கூட வந்து வழி காட்ட முடியுமா? ஷீப்பு கார்லையா? ஆமா, வாங்க. ஏறுங்களா. சிவா, அநேகமாக நமக்கு இதில் இடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே பின்னாடியே நடந்து போயிடுவோமா? ஐயா, ஐயா, இப்படி எல்லாரும் ஏறினா ஜீப்பு மலை ஏறாது. யாராவது ஒருத்தர் ஏறினா போறோம். ஆமாலே, யாராச்சும் ஒருத்தர் போவோம்ல, எல்லாம் இறங்குங்களே. அப்பா மூப்பரே, நீங்க இவங்களோட போங்க, நாங்க எல்லாரும் நடந்து வந்துருந்தோம். அப்படிங்க. இவருக்கு கண்ணு தெரியாது போல இருக்கு. வேற யாராவது வந்தா பரவாயில்ல. ஐயா, எங்க மூப்பர் கண்ணு மட்டும்தான் தெரியாது, இந்த காடு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க கூட்டு போங்க. வாங்க மூப்பர. அத கீழத்தல். மூப்பரே, நீ கொடுத்த ஜவாதுக்கு வேட்டி. வணக்கம். போலாங்களா?